முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இதை முழுமையாக கேட்கும் நொடி உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை நான் அறிந்திருக்கின்றேன். உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். நான் பூர்வத்திற்கும் முந்தியவன். மனதை தேற்றிக்கொள் தங்கமே. கர்மத்தின் தீவிரம் உன்னை இப்பொழுது பாடாய் படுத்தி எடுக்கின்றது. இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உன்னுடைய அத்தனை துன்பங்களும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாகி போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அப்பா நான் இருப்பேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியத்தான் போகின்றது என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே. நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் ஆகிய எதுவுமே உன்னுடைய கைகளில் இல்லை. உன்னால் அது நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது எதற்காக? உனக்குள்ளேயே என்னை வைத்து கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்காக? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். என் பிள்ளை நீ, என்னுடைய தாசன் நீ, என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் நீ. உன்னை எப்படி என்னால் கைவிட முடியும்? இதை மட்டும் சற்று யோசித்து பார் தங்கமே. நிச்சயம் உன்னை ஒரு கணமும் நான் கைவிட மாட்டேன். உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பார்த்து என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமோ என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்த வண்ணம் மகிழ்ச்சியாக அமையப் போகின்றது. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். கவலை கொள்ளாதே. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் யாவும் இப்பொழுது கைகூடி வரப்போகின்றது. நீ துயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய். உனது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை உன் அப்பா நான் நிகழ்த்தப் போகின்றேன். அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு தங்கமே. எந்த துக்கத்தையும் உன் மனதிற்குள் உட்படுத்தாதே. மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நிச்சயம் நான் கூறிய அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். உன்னிடம் சொன்னபடி உன்னுடைய வேலைகளை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன். சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன். அதை பெற்றுக்கொண்ட நீயும் சுபமாக இனி இருக்கப் போகின்றாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.